பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞானவாசமும் முடித்து பிதராஜித சொத்து என்று சொல்வது முன்னோர்களால் வரக்கூடிய அந்த சொத்துக்கள் திருதராஷ்டிரனுக்கு எவ்வளவு பங்கு உண்டோ அதே அளவுக்கு பாண்டுவிற்கும் உண்டு. ஆனால் சிறிதும் கொடுக்காது அது அத்தனையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவன் திருதராஷ்டிரன். அதர்மத்தின்படி இவர்களுடைய செல்வங்களை அவன் அபகரித்திருந்தாலும் தர்மத்தின்படி வனவாசத்தையும் அஞ்ஞானவாசத்தையும் முடித்து விட்ட நிலையில் தங்களுக்கு சேர வேண்டிய அரை பாக அந்த சொத்தினை கேட்பதற்கு வயதான பிராமணர் மூலமாக தூதுவிட்டிருந்தனர். அதையெல்லாம் பொறுமையோடு கேட்டு பீஷ்மரும் இந்த பிராமணர் சொல்வது சரியே என்று சொன்ன பொழுதும் நான் ஆலோசித்து எங்களுடைய தூதுவனை அனுப்புகிறேன் என்று அந்த பிராமணனை அனுப்பி வைத்தான் திருதராஷ்டிரன். இப்போ திருதராஷ்டிரனுடைய தூதுவனாக சஞ்சயன் வந்து தர்மராஜனிடம் என்னன்னா, நீங்க தர்மத்தின்படி வாழ்பவர்கள், போர் புரிவதனால் எவ்வளவு அநியாயம் ஏற்படும், இதுவரை சேர்த்து வைத்த அந்த புண்ணியங்கள் நாசமாகும், இருவருக்கும் சுகம் இல்லாமல் போகும், இப்படி பலவிதமான வாதங்களை சஞ்சயன் முன்வைத்தான். ஆனால் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தர்மராஜன், இப்பொழுது போர் செய்வேன், செய்ய போகிறோம் அப்படின்னு யார் சொன்னா? எங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த சொத்தினை அல்லது பாதி ராஜ்யத்தை கேட்டோம், அதை கொடுத்து விட்டால் இருவருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம், போரே நடக்காது. ஆனால் போரினால் விளைகின்ற விஷயத்தை பற்றி நீ அதிகமாக கூறிக்கொண்டிருக்கிறாயே தவிர நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த சொத்தினை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கேட்க, சஞ்சயன் தான் எதற்காக வந்தோமோ, எப்படின்னா எந்த விதமான ராஜ்யத்தையும் கொடுக்கக்கூடாது, சரி போரும் நடக்கக்கூடாது, இந்த 2 தான் திருதராஷ்டிரன் சஞ்சயனுக்கு வைத்திருந்த அந்த நீ பேசக்கூடிய பொருள் இதுதான். ஒரு துளி ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் போர் ஏன்னா போர் நடந்தால் நிச்சயமாக அவர்களை வெல்ல முடியாது என்பது திருதராஷ்டிரனுக்கு நிச்சயமாக தெரிந்த விஷயமே. தர்மராஜன் இப்படி தனக்கு வர வேண்டிய அந்த ராஜ்யத்தை பற்றி பேசியவுடன் பாருங்க, உடனே சஞ்சயன் அடுத்து கொஞ்சம் கடுமையாகவே பேச ஆரம்பித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். சஞ்சயன் சொல்றான் தர்மராஜனை பார்த்து, இங்க பாருங்க, நீங்கள் என்னைக்கும் தர்மத்தில் என்ன சொல்லுது, இதுவரை அதர்மம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்தியது இல்லை. சரி, இந்த தேகம் என்பது அனித்தியமானது. போரில் பல நல்லவர்களும் சரி பல கெட்டவர்களும் சரி தங்களுடைய வாழ்வுதனை இழக்கக்கூடிய ஒரு இழிவான செயல்தான் போர். சரி, இவ்வளவு நாட்கள் தர்மத்தின்படி வாழ்ந்த தர்மராஜா, நாசம் செய்வதற்கு நீ கிளம்பி விடாதே, அது உனக்கு அழகல்ல. கௌரவர் ராஜ்யம் கொடுக்கவில்லை என்றாலும் பாருங்க, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நேரடியா சொல்லாம, ஒருவேளை கௌரவர்கள் எந்த ராஜ்யமும் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா கூட இவன் அடுத்து எப்படி வாழ்வதுன்னு இவருக்கு ஐடியா கொடுக்கறானா. எங்கேயாவது துவாரகையிலேயோ எங்கேயாக இருந்து தர்மத்தின்படி வாழ்வது உங்களுக்கு சிறப்பு. இப்போ உன்னுடைய சொந்தங்களை எதிர்த்து நீ யுத்தத்திற்கு போவதை விட, சஞ்சயன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பிச்சை எடுத்து பிழைப்பது மேல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, தர்மராஜனை பார்த்து யாரு சஞ்சயன் சொல்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க ஒழிக்கும் அப்படின்னா, பகவத்கீதையில்
அர்ஜுனனுக்கு அந்த விஷாதம் ஏற்படும் பொழுது, விஷாதம்னா மனதில் ஏற்படக்கூடிய அந்த சஞ்சலங்கள், சஞ்சயன் என்னென்ன விஷயத்தை கூறினானோ அது அனைத்தும் அர்ஜுனன் மனதில் ஆழப் பதிந்தது என்றே சொல்ல வேண்டும். இந்த பந்து பாந்தவர்களை எதிர்த்து அவர்களுடைய சாவியினால் வரக்கூடிய அந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை என்றான். இவர்களை கொன்று நாம் வாழ்வதை விட காட்டில் சென்று பிச்சை எடுப்பதே மேல் என்று சொன்னான். இது அத்தனையும் கேட்டுக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு அற்புதமான ஒரு கீதை, பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தார். இப்போ இந்த போர்னால எவ்வளவு அதர்மங்கள் நடக்கும் என்பதை சுட்டி காட்டி, இதனால், ஏன்னா தர்மராஜன் அவன் தார்மீகன், கொஞ்சம் அதர்மம் அப்படின்னு ஏதா பேசினா போர் வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் என்று சஞ்சயன் நினைத்திருக்கிறான். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் தான். ஆனால் காட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தீர்மானம் செய்தபோது திரௌபதியும் பீமசேனனும் தவறு செய்தவர்களை தண்டிக்கவில்லை என்றால் அந்த தவறு மேலும் மேலும் நடந்து கொண்டுதான் இருக்குமே தவிர இதனால் அவர்களை மன்னிப்பதால் தவறு குறையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து சொல்லி, அதுபோல நாம் சத்திரியர்கள் நிச்சயமாக ஒரு அதர்மம் நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு கை கட்டி வேடிக்கை பார்ப்பது அழகல்ல. இப்போ நீதிபதியாக ஒருவர் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டா அவர்கிட்ட க்ஷமாகுணம் நிறைய இருந்து பல தவறுகளை செய்த ஒருவன் நிரூபித்த பின்னால இனிமேல் இப்படி செய்யாதே என்று அவன் மேல் கருணை வர வேண்டும் என்று நீதிபதி இருந்தார்னா அவன் சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே தவறுதானே செய்வான். அப்போ குற்றங்கள் குறைய வேண்டுமானால் நிச்சயமாக தண்டனை என்பது இருக்க வேண்டும். தவறு செய்ததற்கு உண்டான ஒரு விஷயத்தை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்கின்ற விதையினை திரௌபதியும் சரி பீமசேனனும் சரி ஆழமாக பதித்து வைத்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் தர்மராஜனிடம் நிச்சயமாக தாராளமாக போர் செய்ய எனக்கு சம்மதம் என்கின்ற வாக்கினையும் திரௌபதியும் பீமனும் பெற்றிருந்தனர். சரி, இப்போ இந்த போர் புரிவதனால் என்னென்ன விளைவுகள் என்பதை பட்டியலிடுகிறான் சஞ்சயன். சரி, தேகம் துக்கத்தை கொண்டு வருவது, அது மட்டுமல்ல, என்றைக்கும் இதுவரையும் புண்ணியமான காரியங்களையே செய்து வந்த நீ பாவம் தருகின்ற காரியங்களை தயவு செய்து நீ ஆரம்பிக்காதே. அது மட்டுமல்ல, இதனால என்ன ஆகும், இதுநாள் வரை நீ என்ன புகழை சேர்த்து வைத்திருக்கிறாயோ அந்த புகழ் அனைத்தும் அழிந்துவிடும் தர்மராஜா. சரி, நாசத்திற்கு என்றும் நீ வீழ்ந்து விடாதே. சில நேரம் மனது இந்த மாதிரி எல்லாம் நினைக்க தோணும். ஆனால் யுத்தத்தினால் ஆவது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கீர்த்தி போகுமே தவிர இதனால் ஆவது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவர்களையெல்லாம் அழித்த அந்த சாம்ராஜ்யம் உனக்கு தேவையா தர்மராஜா? சரி, உன்னுடைய ஜென்மத்தை தயவு செய்து பாழாக்கி கொள்ளாதே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரண காரியத்தோடு ஒவ்வொரு அற்புதமான குணங்களோடு வந்திருக்கிறார்கள். இதுவரை தர்மராஜன் தர்மத்தை மீறி எந்த காரியத்தையும் செய்தவன் இல்லை என்கின்ற அற்புதமான பெயரை நீ வாங்கி வைத்திருக்கிறாய். இது நம்மளுடைய வாழ்க்கையை முடித்து நாம் ஒருவேளை மேலே போகணும் அப்படின்னா முதல்ல நாம விட வேண்டியது என்ன அப்படின்னா ஆசை. பாருங்க, தத்துவ உபதேசத்தை தர்மராஜனுக்கு சஞ்சயன் ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் புண்ணியம் பாபம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. புண்ணியத்தின்படி தர்மத்தின்படி நடக்கணும்னா முதல்ல அந்த பொருட்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆசையை விட வேண்டும். அது மட்டுமா, அதார்மீகன் துரியோதனன், அவனை நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. தர்ம மார்க்கத்தை யார் பிடித்திருக்கிறார்களோ சரி, அவர்களை ஆசை காட்டி இந்த மாதிரி யுத்தத்தில் ஈடுபடுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையும் பாழாகத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியனுடைய அந்த வெளிச்சமானது எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரகாசமாக தெரிகிறதோ அதே மாதிரி
உன்னுடைய தர்மத்தினுடைய கீர்த்தி அவ்வளவு பிரகாசமாக இந்த உலகத்தில் ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறது. சரி, இந்த ராஜ்ய ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு இருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை தர்மராஜா. எவ்வளவு தானங்களையும் எவ்வளவு தர்மங்களையும் நீ செய்திருக்கிறாய் எனக்கு தெரியும். ஏன்னா இந்திரபிரஸ்தத்தில் இருக்கும் பொழுது யாருமே சாதிக்காத அவ்வளவு அற்புதமான யாகங்களை செய்து அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுத்தவன் நீ. பார், இறந்த பின்பு இந்த மாதிரி போரில் நீ ஈடுபட்டால் நிச்சயமாக உனக்கு சத்கதி ஏற்படுமா? இவ்வளவு புண்ணியங்களை வைத்துள்ள நீ போரினால் இந்த சத்கதி ஏற்படுமா? எப்பவுமே மிக உயரத்தில் இருந்து கொண்டு தயவு செய்து கீழே விழுந்து விட வேண்டாம். ஒருவேளை நீ யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்தாயே, ஆனால் உனக்கும் நரகம் காத்திருக்கும், மறந்து விடாதே தர்மராஜா. இன்னும் சொல்லப்போனா வார்த்தைகளால் தர்மராஜனை பயமுறுத்துவது போல சஞ்சயன் பேசினான். இந்த ராஜ்யத்தில் என்ன சுகம் இருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ராஜ்யத்தினால் ஏதாவது சுகம் இருக்கா? சரி, எல்லாம் விட்டு சந்நியாசம் செல்வதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் ராஜ்யத்தில் ஆளும் போது யாருக்காவது இருக்குமா? பகவானின் மேல் பக்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் சந்நியாசமே சிரேஷ்டம். பாருங்க, இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் திருதராஷ்டிரனுக்கோ துரியோதனனுக்கோ சொல்லலாம் தானே, தலையை வெட்டி விடுவான். ஆனால் இவன் தர்மிஷ்டன் இப்படி சொன்னால் அவன் கேட்பான் என்று சஞ்சயன் தெரிந்து வைத்திருந்தான். அதனால் நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு வார்த்தை, இதை தான் பாருங்க, சந்நியாசம் அப்படின்னு சொன்ன உடனே நான் போர் புரிய மாட்டேன், நான் சந்நியாசத்தை என்ன சொல்லுதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கீதையில சொன்னான். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமாக சென்றது, அவையில் பேசிக்கொண்டிருக்கிறான். இது அத்தனையும் பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். சரி, இதுல என்னன்னா, தர்மத்தின் படி அந்த மோட்சம் கிடைக்குமே, ஆனால் அது என்னைக்குமே சாஸ்வதமானது. அந்த மாதிரி காரியங்களை நீ இதுவரை செய்திருக்கிறாய். இந்த மாதிரி பேசுவது தர்மராஜனுக்கு என்றுமே மனதிற்கு இன்பத்தை கொடுப்பது. யாராவது தர்மத்தை பற்றி பேசினால், இவன் தர்மத்தை பற்றி நடப்பவன் அல்லவா, ஆனந்தமாக கேட்டுக்கொண்டே இருப்பவன் தர்மராஜன். சரி, இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபம் புண்ணியம் என்று உலகத்தில் ஒன்று இருந்தால் அதை நிச்சயமாக அதை அனுபவித்தே ஆக வேண்டும். சரி, பீஷ்மரை நீங்கள் ஒருவேளை பீஷ்மர், துரோணர் இந்த மாதிரி மிக வயது முதிர்ந்தவர்களை, உங்களை வாழ வைத்தவர்களை, உங்களை வளர்த்தவர்களை, உங்களுக்கு வித்தை சொல்லிக் கொடுத்தவர்களை, சரி, அவர்களை எதிர்த்து அவர்களை கொல்லக்கூடிய அந்த பாபம் உங்களுக்கு சேர வேண்டுமா? என்னை பொறுத்தவரை சொல்கிறேன் தர்மராஜா, யுத்தத்தை நீங்கள் விடுவதே சிரேஷ்டம் என்று என்னுடைய மனது சொல்கிறது. இதுல என்னன்னா, ஒரே ஒரு அவகாசம், புண்ணியம் நிறைய செய்திருக்கீங்க, இனிமேல் பாபத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது. நீங்கள் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதற்கு தகுந்த லோகங்களே அந்த பிரஜைகளுக்கு கிடைக்கிறது. மனதை ஒரு நிமிஷத்தில் அந்த நாசம் செய்வதற்கு திருப்பி விட முடியும். அதனால் விளைகின்ற விளைவுகளை பற்றி தர்மராஜா நீ அறிந்திருப்பாய். சரி, சுகம் முழுக்க இருக்கக்கூடிய லோகம் எது? ஸ்வர்க்கம். அந்த லோகத்துக்கு தகுதியானவன் நீ. அந்த லோகத்தை பற்றி நான் உனக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கு மூப்பு என்பதே இல்லை, பசி என்பதே இல்லை, தாகம் என்பதே இல்லை. இது ஏன் துரியோதனனுக்கு சொல்லல அப்படின்னா, பாருங்க, இதை கேட்க மாட்டான். ஸ்வர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை பற்றியெல்லாம் அறியும் அவனுக்கு புத்தி இல்லை. ஆனால் நீ தர்மிஷ்டன், நீ கேட்பாய் என்பதனால் இந்த மாதிரி அற்புதமான அறிவுரைகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ராஜசூயம் செய்த அந்த கரங்களால் ஒரு யுத்தம் செய்தாயே, ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கே இழுக்கு. சரி,
யுத்த செய்யணும்னு நீ முடிவு பண்ணியிருந்தேன்னா, பாருங்க அற்புதமான ஒரு கேள்வி. யுத்தம் தான் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண? என்னைக்கு அந்த சபையில் அபமானம் ஏற்பட்டதோ அன்னைக்கே உடனே உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அந்த யுத்தத்தை பிராம்படுத்தி அத்தனை பேரையும் நாசம் செய்திருக்கலாம். ஆனால் 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞான வாசம் ஏன் செய்தாய்? உன்னுடைய மனது முழுக்க சாந்தி தான் இருக்கிறது, க்ஷமைதான் இருக்கிறது, தர்மத்தின் படிதான் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மூழ்கி இருப்பவன் நீ. உன்னால் யுத்தம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எண்ணமே உன்னுடைய மனதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனுடைய மனதில் பாருங்க, இனிமேல் நீ யுத்தம் செஞ்சீங்கன்னா உனக்கு நரகம்தான் அப்படிங்கிறத ஆழ பதிக்க என்ன என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்த வேண்டுமோ அது அத்தனையும் சஞ்சயன் கூறிக்கொண்டிருக்கிறான். இது அத்தனையும் பகவான் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இதற்கு அற்புதமான பதில்களை பகவான் கிருஷ்ணன் என்ன கொடுத்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.